ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடுன்னே சொல்லலாம். குமரன் சீரியலில் நடித்தது வராததை நினச்சி ரொம்பவுமே வருத்தப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. கங்கா வந்து சமாதானம் சொல்கிறாங்க. இருந்தாலும் குமரன் ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கங்கா இப்போ சமாதானம் சொல்லி வாங்க சாப்பிட போகலாம், அதெல்லாம் சரியாயிடுங்கிற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. விஜய் ஒரு புக்கை படிச்சுட்டு அதில் வர ஒரு லைனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு வா அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக பார்த்தா காவேரி அந்த ரூம்குள்ளார வராங்க. இப்போ காவேரி அவங்கள பற்றி தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல் பார்த்தா ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க உண்மையுமே பார்த்து தான் என்ஜாய் பண்ண முடியும், அதை ரிவ்யூவில் சொல்ல முடியாது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க. விஜயும் காவேரியும் பேசிக்கிறத பார்க்கும்போது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா விஜயோட ஃபோனுக்கு பார்த்தா மெசேஜ் வருது. விஜய் வந்து இப்போ காவேரி ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிறத அந்த லைனில் படிச்சிருந்தாரு. இப்போ விஜய் சொல்கிறாரு, நீ அந்த ஃபோன் எடுத்து நீயே பாரு, நீயே மெயிலெலாம் செக் பண்ணு அப்படின்லாம் சொல்லும்போது இப்போ காவேரிக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. நம்மளை இவ்வளோ நம்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனோட பாஸ்வேர்ட்லாம் சொல்லிடுறாங்க. இப்போ அந்த மெயிலெலாம் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா அதில் வெண்ணிலாங்கிற ஃபோல்டர் இருக்குது. அதை பார்க்குற காவேரி வந்து அந்த வெண்ணிலா எப்படி தான் இருப்பாங்கன்னு பார்த்துடலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ண போகிறாங்க. கடைசியில் பார்த்தா ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் காட்டினாங்க. கரெக்டாக பார்த்தா விஜய் வந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணணும், அந்த ஃபோனை கொடு அப்படிங்கும்போது காவேரி வந்து அந்த ஃபோனை கொடுத்துட்றாங்க. ஆனால் அந்த ஃபோனோட பாஸ்வேர்டு சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால் வந்து மறுபடியும் எடுத்து பார்த்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. இப்போ விஜய் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. காவேரி வந்து அப்படியே ஒரு ரொமான்ட்டாகவும் ஒரு நம்பிக்கையாகவும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இன்றைக்கான எபிசோட். அடுத்து பார்த்தோம்னா இப்போ குமரனுக்கு அந்த காஸ்டியூம் டிசைனர் ஃபோன் பண்ணுறாங்க. மறுபடியும் அந்த ட்ரெஸ் எல்லாம் தச்சதை கொண்டு வந்து ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் கொடுக்க சொல்கிறாங்க. ஆனால் குமரன் வந்து என்னால் முடியாதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு சொல்லிடுறாங்க. அந்த விஷயத்தை வந்து கங்கா விசாரிக்கிறாங்க. நீங்கள் அப்படிலாம் சொல்லியிருக்கக்கூடாது, கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா குமரன் மறுபடியும் இப்போ அந்த காஸ்டியூம் டிசைனர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி எனக்கு இந்த மாதிரிலாம் அசிங்கமாகிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அந்த காஸ்டியூம் டிசைனர் வந்து அவர் அதெல்லாம் ஃபீல் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆறுதல் சொல்கிறாங்க. அடுத்து உனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக பார்த்தா ஒரு ஆர்டிஸ்ட் வரல அப்படிங்கிற விஷயத்தை பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா குமரா நீ நடிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. குமரன் முதல்ல முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் சரிங்கிற மாதிரி அப்படியே ஒரு சூப்பரான பேக்ரவுண்டு மியூசிக் போடுறாங்க. அதோட பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.